வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து புதுசாக வந்து தொழில் தொடங்கி லைஃப்பில் வந்து மேலே வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, அவர் வந்து புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, விவசாயிங்க, ஸோ சொல்லப்போனால் எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து இது ரொம்பவே பயனுள்ள செய்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையிலேருந்து நம்மளுக்கு பல வகையில் நம்மளுக்கு வந்து லோன் தராங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒன்று நம்ம லிஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் லோன் இருக்குது பாருங்கள். அதாவது சுய உதவிக்குழு லோன் தராங்க. அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிக்கான லோன் தராங்க. அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் லோன் இருக்குது பாருங்கள், அது தராங்க. ஹவுசிங் லோன் தராங்க. ஹவுஸ் மார்ட்கேஜ் லோன் தராங்க. டேம்கோ லோன் தராங்க. டாட்கோ லோன் தராங்க. டேப்ஷெட்கோ லோன் தராங்க. ஒர்க்கிங் உமன் லோன் தராங்க. உமன் என்டர்பிரனர்ஸ் லோன் தராங்க. மேட்டர்னிட்டி லோன் தராங்க. ஜுவல் லோன் தராங்க. ப்ரொஃபஷனல் லோன் தராங்க. ப்ரொடியூஸ் பிளேஜ் லோன் தராங்க. பர்சனல் லோன் தராங்க. அப்புறம் வந்து இசிஎஸ் லோன் தராங்க. அப்புறம் வந்து ஸ்டாஃப் லோன் தராங்க. லோன் ஆன் டெபாசிட் லோன் தராங்க. நான் ஃபார்ம் செக்டார் லோன் தராங்க. பெட்டி ட்ரேட் லோன் தராங்க. அப்புறம் வந்து ஜேஎல்ஜி லோன் தராங்க. அப்புறம் வந்து மீடியம் டேர்ம் லோன் தராங்க. மீடியம் டேர்ம் லோன் தராங்க. லாங் டேர்ம் லோன் தராங்க. சேலரி லோன் தராங்க. எம்எஸ்எம்இ லோன் தராங்க. டெஸ்பிட் விடோ லோன் தராங்க. ஃபோக் ஆர்டிஸ்ட் லோன் தராங்க. கன்சியூமர் லோன் தராங்க. வெஹிக்கிள் லோன் தராங்க. அப்புறம் வந்து பிளாட் லோன் தராங்க. எஜுகேஷன் லோன் தராங்க. ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ் லோன் தராங்க. ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன் தராங்க. ஸோ அந்த லோனுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான லோன் வந்து நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ வந்து நம்ம இப்போ அப்ளிகேஷன் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எப்படி அப்ளை பண்ணு பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உழவர் கடன் தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கிசான் கிரெடிட் கார்டு இருக்குது பாருங்கள், அதை வச்சு வந்து நம்மளுக்கு வந்து பயிர் கடன் தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கால்நடை பராமரிப்பதற்கான கேசிசி நடைமுறை மூலதன கடன் கோரும் கடன் விண்ணப்பம் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு கடன் தராங்க. ஸோ கால்நடைக்கு வந்து நம்மளுக்கு கடன் தராங்க. மீன்வளம் கேசிசி நடைமுறை மூலதன கடன் கோரும் கடன் விண்ணப்பம் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு மீன் வளத்துக்காக கொடுக்குற கடன் இது. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து மற்ற லோன் வேணும்னா நீங்கள் வந்து இதர கடன் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 32 வகையான லோன் தராங்க. ஸோ வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டுறவுத்துறை இணை வழி கடன் விண்ணப்பம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டுறவுத்துறை இணை வழி கடன் விண்ணப்பம் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 35 வகையான லோன் தராங்க. ஸோ அந்த லோன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த லோனுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம், அதாவது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கேட்டிருக்கக்கூட லோனுக்கும் நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸுக்கும் வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபைனல் எவாலுவேஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிசிஷன் கொடுப்பாங்க. ஸோ வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து டெசிஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சரியான டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான லோன் வந்து உங்களுக்கு கையில் வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கு பாருங்கள், இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சங்கத்து மூலிமா வந்து நீங்கள் கடன் வாங்க போகிறீங்களா இல்லை வந்து பேங்க் மூலிமா வாங்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ வந்து நம்ம பேங்க் நம்ம கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மாவட்டம் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சங்கம் இருக்குது பாருங்கள், இல்லை வந்து உங்களுடைய சொசைட்டி இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் அதாவது கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூலிமா வந்து நம்மளுக்கு இது கொடுக்குறதுனால உங்களுடைய மாவட்டத்தில் வந்து எல்லா மாவட்டத்துலையும் வந்து இந்த பேங்க் இருக்கும். ஸோ வந்து உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ பிரான்ச் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லோக்கலில் இருக்கிறதுனால வந்து நம்ம லோக்கல் பேங்க் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட லிங்க்கில் இருக்க கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது பாருங்கள், அதாவது கூட்டுறவு வங்கி இருக்கும் பாருங்கள், ஒவ்வொரு தாலுக்காலையும் இருக்கும், இல்லை வந்து ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் இருக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்க கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து நீங்கள் உங்களுடைய ஊர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஐஎஃப்சி கோட் இருக்குது பாருங்கள்,
அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேங்க் ஐஎஃப்சி கோட் இருக்கு பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கூட்டுறவு வங்கி இருக்குது பாருங்கள், அதோடைய நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய உறுப்பினர் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள், இல்லை வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இனிஷியல் இருக்குது பாருங்கள், உங்களோட இனிஷியல் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க இனிஷியலில். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து இங்கே எழுதிக்கணும், இல்லை வந்து ஹஸ்பண்ட் நேம் எழுதிக்கணும். அது கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அது கீழே வந்து உங்களுடைய ஏஜ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அது கீழே வந்து உங்களோட ஏஜ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்களோட ஜெண்டருக்கு பாருங்கள், மேல் ஃபீமேல் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், பிஜியா, யூஜியா, +2 டிப்ளமோவா, 10th பிலோ 10th கேட்குறாங்க பாருங்கள். ஸோ கரெக்டாக கொடுத்துங்க. ஸோ நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதோட சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேரிட் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் சிங்கிளாக இல்லை மேரிட் கேட்குறாங்க பாருங்கள். மேரிட்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. கணவன் மனைவி பேர் இருக்கு பாருங்க, நீங்கள் வந்து கணவன் பேர் அப்ளை பண்ணிங்கன்னா மனைவியோட பேர் எழுதணும். மனைவி பேரில் வந்து லோன் அப்ளை பண்ணிங்கன்னா ஹஸ்பண்ட் பேர் எழுதணும். ஸோ வந்து நீங்கள் ஸ்பௌஸ் நேம்னா வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமு இல்லை வந்து ஒய்ஃப் நேம் வந்து எழுதுகிற மாதிரி வரும். நீங்கள் வந்து ஆதரவற்ற விதியான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அது ஆம்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக கேட்குறாங்க பாருங்கள், அது எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிக்கான லோன் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து எஸ் கொடுத்துக்கணும். அதேமாதிரி நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவைனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுத்தா தான் நீங்கள் அந்த லோனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபோன் நம்பர் இருந்தால் அதை வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். மாத வருமானம் எவ்வளோ வந்து உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் குறிப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேன் கார்டு வந்து கேட்குறாங்க. ஸோ அது கம்பல்சரி இல்லை, இருந்தாலும் வந்து இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேன் கார்டு தேவைப்படும். அதனால் வந்து நீங்கள் பேன் கார்டு வச்சுக்கிறது நல்லது. பேன் கார்டு என்டர் பண்ணிக்க. உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து பிஹெச்ஹெச்சா என்பிஹெச்ஹெச்சா சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள், அது பார்த்து வந்து நீங்கள் அதை என்டர் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்பர் இருக்கும் பாருங்கள், 333 ஆரம்பிக்கும் பாருங்கள், 33 அதில் அந்த நம்பர் வந்து இதில் ஃபுல்லாக இங்கே என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அப்படி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு அந்த ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி இருக்குது பாருங்கள், நீங்கள் எஸ்சியா, எஸ்டியா, பிசியா, எம்பிசியா, எஃப்சியான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன எழுத வரீங்களோ சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்க. உங்களுடைய ரிலீஜனுக்கு பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அதை கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் என்ன வருவீங்களோ சொல்லிட்டு அது நீங்கள் சூஸ் பண்ணிங்க. லோன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ மாவட்டம் வந்து ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து கடன் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அந்த கடன் வந்து அது வந்து நீங்கள் அந்த ரீசன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் பிஸ்னஸ் கொடுத்துக்கிறேன், அதாவது நம்ம தொழில் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம் பிஸ்னஸ் லோனு. இல்லை வந்து நீங்கள் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் லோன் கேட்குறாங்க பாருங்கள், 35 வகையான லோன் தராங்க. ஸோ வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து வெஹிக்கிள் லோன் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய லோன் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புங்கன்னா நீங்கள் இங்கே வந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். அப்புறம் வந்து ஷூரிட்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்க, அதாவது ஜாமீன் கேட்குறாங்க பாருங்க. உங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறவங்களோட பேர் வந்து கேட்குறாங்க, அவங்களோட நேம் எழுதிங்க. அப்புறம் வந்து அவங்களோட ஜாமீன்தாரோட ஃபோன் நம்பர் எழுதிங்க. அப்புறம் வந்து ஷூரிட்டி கொடுக்குறவங்களோட தொழில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் எழுதிக்கணும், மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அவங்களுடைய மாத வருமானம் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அவங்களுடைய ஆதார் கார்டு அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஸ்மார்ட் கார்டு இருக்குது பாருங்கள், அதையும் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதோட ரேஷன் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறவோட அதாவது ஆதார் கார்டு இல்லாமல் ரேஷன் கார்டு இல்லாமல் வேறு ஏதாவது ஓட்டர் ஐடி கேட்குறாங்க பாருங்க, இல்லை வந்து டிரைவிங் லிஸ்ட் கேட்பாங்க, அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கொடுத்துங்க. பிணையதாரர் மற்ற ஆதாரம் எது கேட்குறாங்க பாருங்கள், அதாவது இருந்தால் கூட நீங்கள் அதோட நம்பர் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஜாமீன்தாரத்தை இருக்கார் பாருங்கள், அவருடைய அட்ரஸ் வந்து கேட்குறாங்க பாருங்கள், அவங்களோட டோர் நம்பரு, அவங்களோட ஸ்ட்ரீட் நேம், அவங்களோட வில்லேஜ், அவங்களுடைய மாவட்டம், அவங்களோட வட்டம், அவங்க பின்கோடு எல்லாமே கேட்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸாக வந்து நீங்கள் கொடுத்துங்க.
அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும், உங்களுடைய டோர் நம்பரு. ஸோ உங்கள் ப்ரூஃபில் எப்படி இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் சேமாக கொடுத்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜு, அப்புறம் வந்து தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் பின்கோடுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். வரிசையாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தொழிலுக்கான கடன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த கடையோட அட்ரஸ் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, ரோடு, வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட் நேமு, ஸ்டேட்டு எல்லாமே கேட்குறாங்க, பின்கோடு வரைக்கும் கேட்குறாங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்கள் சொந்த இடத்தோட பட்டச்சீட்டாக இருந்தாக்கா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இதை வந்து நீங்கள் ப்ரூஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஜேபேக் ஃபார்மேட்டில் பண்ணலாம், பிஎன்ஜி ஃபார்மேட்டில் பண்ணலாம், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பண்ணலாம். 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அது கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நல்லா கிளியராக வந்து கொடுங்க ஃபோட்டோவை. அப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ ஜேபேக்கு, பிடிஎஃப், பிஎன்ஜி ஃபார்மேட் இருக்கலாம், தப்பு இல்லை, கொடுங்க. அதேமாதிரி ஷூரிட்டி கொடுப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் 50 கேபிக்குள்ளே. அப்புறம் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுப்பாரு பாருங்கள், அவருடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 50 கேபிக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக வந்து கிளியராக வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுடைய டெக்ரேஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணால் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். உங்களுக்கான ஒரு ரிசிப்ட் வந்து வந்துடும். ஸோ கொஞ்ச நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான ரிப்ளை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃபோன் மூலியமாவோ இல்லை வந்து மெயில் மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.